தாயே, வராதிருந்தால் இதையெல்லாம் பார்த்து ரசித்திருக்க முடியுமா? தாங்கள் நாளை மாலை வரை எனக்காக காத்திருந்தேன். நான் அமராவதியை அழைத்துக் கொண்டு உங்களுடன் செண்பகத்தீவுக்கே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். யாருக்கும் தெரியாமல் போய் வாழ்ந்தேன். ஐயா, இங்கு குதிரை விலைக்கு கிடைக்குமா? அதோ பக்கத்திலே ராஜா சத்திரம் இருக்கிறது, அங்கு சென்றால் கிடைக்கும். நீங்கள் ஊருக்கு புதிது போல இருக்கிறது. ஆமா, இரவிலே பிரயாணம் செய்யாதீர்கள். இங்கு கண்ணர்கள் பயம் அதிகம். நன்மை. வணக்கம். வணக்கம். யாரோ பாவம் அந்நிய நாட்டு வியாபாரி போல இருக்கு. சோழ வளநாடு சோறுடைத்து என்பார்கள். ஆனால் இங்கே வழிப்பறி நடந்திருக்கு. இருக்கட்டும், இவரை கொண்டு போய் ராஜா சத்திரத்தில் விட்டு போகலாமா? என்னமா அது? ஒன்றுமில்லையப்பா, மயக்கத்தில் உளறுகிறார். நாளை இரவு காளி கோயில் நந்தவனத்தில் காத்திருங்கள். கண்ணம்மாவிடம் செய்த ஐயோ அத்தான், உங்கள் அழகு திருமேனியை அயலாறு கண்பட்டாலும் ஆகாதே. இன்று புண்பட்டு வந்திருக்கிறீர்களே அத்தா, என்றோடு உங்கள் இன்னலெல்லாம் தீர்ந்துவிடும். இன்றிரவு 2ஆம் ஜாமம் மணி அடித்ததும் அத்தப்புறத்து தெற்கு மூலை வழியாக அமரா உங்களை வர சொல்லி இருக்கிறார்கள். மூலேனுடன் காத்திருப்பார்கள். அப்படியா? ஆமாம் அத்தா. ஐயா, ஐயா, என்ன? இன்னைக்கு ராத்திரி அந்த பலத்தை தெற்கு முறையில அகழி வழியா மூளையை போட்டு வர சொல்லி இருக்காங்க. கண்ணம்மா, கண்ணம்மா, கடைசியாக நாம் பிரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கண்ணம்மா, நான் உன்னை மறக்கவே மாட்டேன். இளவரசி, நான் நிலாமுற்றத்தில் இருக்கிறேன். யாராவது வரும் சத்தம் கேட்டால் உடனே கதவை தட்டுகிறேன். சரி. அன்பே, அமரா, அமரா, அன்பே, அமரா, 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 அன்பே, அமரா, அன்பே. இனி ஒரு நாளையும் நாம் இங்க இருக்கக்கூடாது. எப்படியாவது செண்பகத்தீவிற்கு போய்விடுவோமா? நானும் அதே முடிவுக்கு வந்துவிட்டேன். சரி, யாரும் உன்னை அடையாளம் கண்டுகொள்ள முடியாதபடி உன் உடைகளை மாற்றிக்கொள்.
கண்ணம்பம், இவள் எப்படி வந்தாங்க? ஏதோ சரி நடந்து இருக்கிறது. உள்ளே போங்க. தப்பிவிட்டார்கள் ஆச்சே, தப்பிவிட்டார்கள். வாருங்கள். அப்பா, இங்கு எப்படி வந்தார்? ஏன் வந்தாரப்பா? புஷ்பகத்தீவுக்கு சென்றவன் புகழ்வாளியோடு திரும்புவாய் என்று எண்ணினேனே. இன்று கண்டார் நகைக்கு கைதியாக இருக்கிறாயே அப்பா, கைதியாக இருக்கிறாயே. என்ன குற்றம் செய்தாயப்பா? என்ன குற்றம் செய்தாயடா மகனே? மன்னர் பெருமானே, என் மகன் என்ன குற்றம் செய்தாரா? கூத்தர் பெருமானே, நீங்களாவது கூறுங்கள், என் மகன் செய்த குற்றம் என்ன? சொல்லுங்கள். கூத்தரே, நீங்களே சொல்லுங்கள். அதை கூறவும் என் நா கூசுகிறது. அமருங்கள் கம்பரே. பெரியோர்களே, அம்பிகாபதி செய்த குற்றத்தை கேட்டால் கம்பர் கூட மன்னிக்க மாட்டார். குடியிருந்த வீட்டுக்கு கொள்ளி வைத்தது போல் அம்பிகாபதி அரண்மனை அந்தப்புறத்துக்குள்ளே கள்ளத்தனமாக நுழைந்து அரசிலங்குமரியை கடத்தி செல்ல முற்பட்டார். இதை மறுக்கிறேன் மன்னவா. கூத்தர் பெருமானே, என் மீது இழிவான பணியை சுமத்துவதே உங்கள் நோக்கம் என தெரிகிறது. மந்தத்திலே கூடியிருக்கும் ஆண்டுமிக்க பெரியோர்களே, கேளுங்கள். உண்மை இதுதான். நானும் அமராவதியும் காதலால் ஒன்றுபட்டோம், சூழ்ச்சியால் பிரிக்கப்பட்டோம். ஆகவே சூதும் சூழ்ச்சியும் வஞ்சகமும் இல்லாத இடத்திற்கு போக புறப்பட்டோம். அதைத்தான் கடத்தி செல்ல முற்பட்டேன் என்று திருத்தி கூறுகிறார் கூத்த பெருமான். எங்கள் மனமொத்த காதலுக்கு மாசு கற்பிக்கிறார். காதல்? குப்பை மேட்டுக்கும் கோபுரத்துக்கும் காதல்? குப்பைமேடு கோபுரமாவதும் கோபுரம் குப்பைமேடாவதும் கால வெள்ளத்திலே சர்வசாதாரணம். மாற்றாரின் படையெடுப்பால் மகுடத்தை இழந்து காட்டிலும் மேட்டிலும் கடும் துயர் அடைந்த காவலர்களை நாம் கண்டதுண்டு. ஆதரவுக்கு அனாதைகளாய் திரிந்த பலர் அரியாசனத்திலே வீட்டிலிருந்து ஆட்சி செலுத்தியதையும் நாம் பார்த்ததுண்டு. ஏன், விவசாயின் மகனாய் பிறந்த கரிகாலம் தானே மணிமுடி தரித்த அரசாண்டான். அந்த பரம்பரையிலே வந்தவர் தானே நமது அரசரும். இன்று வரலாற்றை மறந்து பேசுகிறார் கோபுரம் குப்பைமேடு என்று. பெரியவர்களே, இன்றிருந்து நாளை வரையில் இந்த செல்வத்தை கொண்டார் மன்னர் உயர்வு தாழ்வு கற்பிக்கிறார். எனக்கு விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நான் விவாதிக்கவில்லை. ஆனால் செல்வர்களுக்குத்தான் காதலிக்கும் உரிமை உண்டு என்ற தவறான சம்பிரதாயத்தை இந்த வழக்கின் மூலமாக நிலைநாட்டக் கூடாது என்பதை எனது விருப்பம். அம்பிகாபதி, போதும் உன் அதிக பிரசங்கம். பெருங்குடி மக்களே, குற்றம் புரிந்தவன் கூக்குரலிடுவது இயற்கை. சபையினரின் சம்மதத்தோடு இவனுக்கு தண்டனை அளிக்கிறேன். இருத்துங்கள். நீதிக்கு முன்னே பசுவையும் தன் பாலகனையும் ஒன்றாக எண்ணி தீர்ப்பளித்த மனுநீதி தோழன் வீட்டிலிருந்த இந்த ஆட்சி மன்றம் இன்று சூழ்ச்சி மன்றமாக மாறிவிட்டதா? அமராவதி, என்ன உளறுகிறார்? உள்ளத்தின் கொந்தளிப்பு அரசு. அவர் குற்றவாளி என்றால் நானும் தானே குற்றவாளி. என்னையும் அல்லவா இங்கு அழைத்திருக்க வேண்டும். விசாரணை இல்லாமல் தண்டிப்பது நீதி அல்ல என்பது இந்த சபையில் எவருக்குமே தெரியாதா? கற்றறிந்த மேதையரும் கவிஞரும் கூடியிருக்கும் இந்த மணிமண்டபத்திலா இப்படி ஒரு அக்கிரமம்? அமராவதி, நீ ஏன் இங்கு வந்தாய்? என் விதியை நிர்ணயிக்க நீங்கள் எல்லோரும் இங்கே கூடியிருக்கும் போது நான் வேறு எங்கே போவது? எங்கள் காதல் வாழ்வை அழித்து விடாதீர்கள் என்று கேட்கத்தான் ஓடோடி வந்தேன். உங்கள் காதல் வாழ்வு அழியாமல் இருக்க வேண்டுமானால்
நீயாவது ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்திருக்க வேண்டும், அல்லது அம்பிகாபதியாவது அரச புறத்தில் அவதரித்திருக்க வேண்டும். காதலில் உயர்வு தாழ்வு இல்லை என்று காவியங்கள் பாடிய கூத்தர் பெருமான் கூறுகிறார், கேளுங்கள். பாடினேன். ஆனால் இலக்கியம் வேறு, வாழ்க்கை வேறு. வாழ்க்கையிலே காதல் என்றால் அதற்கு தரம் வேண்டும், தகுதி வேண்டும். தகுதி என்று நீங்கள் எதை கூறுகிறீர்கள்? தம்பதிகளுக்கு வேண்டிய மன ஒற்றுமையைத்தானே? அது எங்களிடம் பரிபூர்ணமாக இருக்கிறது. எங்களை வாழ விடுங்கள். மன ஒற்றுமை இருக்கிறது என்ற ஒரு காரணத்தினாலேயே இந்நாட்டின் வருங்கால மகாராணி ஒரு சாதாரண பிரஜையை மணந்து கொள்ள முடியாது. எனக்கு இந்த மகாராணி பட்டமும் வேண்டாம், இந்த சிம்மாசனமும் வேண்டாம். நாங்கள் எங்கேயாவது காட்டிலே, மலையடிவாரத்திலே, மண்குட்டியிலே, உங்கள் கண்காணாத இடத்திலே வாழ்கிறோம். எங்களை விட்டு விடுங்கள். அமராவதி, இனி நீ பேசுவதில் பயனில்லை. போகலே சபையோர்களே, அம்பிகாவதி குற்றவாளி என்று முடிவு செய்தாகிவிட்டது. எனவே அம்பிகாவதிக்கு மரண தண்டனை விதிக்கிறேன். நீங்கள் அம்பிகாவதியை கொல்வதாக எண்ணுகிறீர்கள். உண்மையில் என் வாழ்வை தான் கொல்கிறீர்கள். அப்பா, கண்ணே, மணியே, கலிதேச நல்லவனே என்றெல்லாம் என்னை கூறுகிறீர்கள். இது நீங்களே என் வாழ்வை அழிக்க பார்க்கிறீர்கள். அப்பா, அவரை பிரிந்தால் நான் உயிர் வாழ முடியுமா? அப்பா, உங்கள் மகள் என்று கூட பார்க்க வேண்டாம். யாரோ ஒரு அனாதை என்று என் மீது இரக்கம் காட்டுங்கள் அப்பா. எங்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் அப்பா. அமராவதி, போகலே. இது மாற்ற முடியாத தீர்ப்பு. அப்பா, அண்ணா, ஒரு விண்ணப்பம். தன் மகளை காதலித்தான் என்று குற்றம் சாட்டி ஒரு தமிழ்கவியின் தலையை வாங்கிவிட்டான் குலோத்துங்கன் என்று வருங்காலம் உங்களை சூட்டக்கூடாது. தமிழ்த்தாயின் தவப்பொருளான அம்பிகாபதியிடம் அரசர் இரக்கம் காட்ட வேண்டும். தமிழ்வான அவனை வாழ விடுங்கள். அவன் மாபெரும் புலவன். சிற்றின் பற்றின்று பாடும் இவனா பெரும் புலவன். அரசே, நான் காதலிப்பது குற்றம் என்று கூறுங்கள், கவலை இல்லை. ஆனால் என் புலமையை இழித்து கூற எவருக்கும் அதிகாரம் இல்லை. என்னால் அதை சகிக்கவும் முடியாது. புலமை, வீண் மமதை, சிற்றின்பம் சிறிதும் கலவாத பேரின்பப் பாடல்கள் 100 பாட முடியுமா உன்னால்? பாடிவிட்டால் பரிசு அமராவதி. தவறினால் உன் தலை மண்ணில். அமைச்சரே, நாளை வசந்த மண்டபத்தில் இதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்யுங்கள். அதுவரை அம்பிகாவதி சிறையில் இருக்கட்டும். அமரா, ஆகாது. கலைவாணி என்னை கைவிட மாட்டான். வா அமரா, 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 நாளை தான் நாம் எதிர்பார்த்திருந்த வெற்றி பெறலாம். எதிர்பார்த்த வெற்றி ஏற்பட போகும் இந்த நேரத்தில் எதிர்பாராமலும் ஒன்று நடந்துவிட்டது. என்ன? கண்ணம்மா நம்மை கண்கலங்க வைத்து போய்விட்டார். என்ன சொல்ற? கண்ணம்மா இறந்து விட்டார். கண்ணம் பற்றி நாம் தப்பி ஓடும் சமயத்தில் அரசர் வருவதை நமக்கு அறிவிக்க வந்தவள் அவர் கத்திக்கே பலியாகிவிட்டாள். கண்ணம் தன் உயிரினும் மேலாக உங்களை காதலித்தார். மறைந்துவிட்ட மாள் நம் நல்வாழ்வுக்காக தன் காதலை மட்டுமல்ல உயிரையும் தியாகம் செய்துவிட்டார். நாளை நம்முடைய வாழ்க்கை சோதனையிலே ஊசலாடிக் கொண்டிருக்கிறது. பேரின்பத்தை பற்றி 100 பாடல். கவலைப்படாதே, 100 பாடல் பாட ஆரம்பித்து விட்டால் ஆயிரக்கணக்கில் பாடிக்கொண்டே இருப்பேன். 1000? அதுவரை நான் பொறுத்திருக்க மாட்டேன். சரியாக 100 பாடல் முடிந்தவுடன் ஓடோடி வருவேன் உங்கள் முன்னால். அப்போது நான் உன்னை பற்றியே பாடுவேன். இளவரசி, சிறையதிகாரிகள் வரும் நேரமாகிவிட்டது. ஆமாம், போய் வா. நம்பிக்கையோடு இரு. அன்பே, போய் வா.